வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த பட்டு சாரியை வச்சு நம்ம அழகான ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இது சாரீ கிரே கலர், பார்டர் வந்து நல்ல பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க. மெரூன் கலரில் அதே கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸ் வந்து செமையாக தைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணோட ப்ளவுஸ் தான் இது. போட் நெக் தான் வைக்க போகிறோம். நெக்கோட ஒயரை வந்து 3.5 இன்ச்சு, அகலம் வந்து 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பஃப் கை வச்சு நம்ம மணியெல்லாம் வச்சு தைக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கடைசியாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இது நான் எதுக்காக தைச்சேன் அப்படின்றத கரெக்டாக சொல்கிறேன். இப்போ வந்து 2 இன்ச்சு வேணாம், 1.25 வச்சுருவோம். ஏன்னா வந்து ரொம்ப ஒல்லியான பாப்பா தான் இது. அதனால் 1.25 வச்சுருக்கேன். 12th முடிச்சிருக்கா, ஆனால் வந்து ரொம்ப குண்டெல்லாம் கிடையாது. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேறு யாருக்கும் கிடையாதுங்க, தங்கச்சி பொண்ணுக்கு தான் பால் காய்ச்சிக்காக எடுத்தது. இது மாதிரி வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி வரைஞ்சிடலாம். இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன் நான். இப்போ முன்பக்கத்தை வச்சு அப்படியே நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இது நம்ம நெக்கோட அகலத்தை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அகலம் எடுத்துக்கோங்க. இது முன்னாடி கழுத்துக்கு இந்த மாதிரி வெத்தலை நெக்கு மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பேக் சைடு அந்த டிசைன் வரும். இது பேக் பட்டன் தான். இது நம்ம முன்னாடி பட்டனுக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு ஐடியா பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. இது பார்டர் எடுத்து சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம். 2 பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் அயன் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு இந்த பார்டர் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தனியாக ஒரு இடத்துல மட்டும் அயன் பண்ணி பார்த்தேன். அது சுருங்கும்போது கேன்வாஸு சேர்ந்து சுருங்கிடுது. அதனால அளவு மாறி போயிடுது. அதனால் நான் சும்மா வச்சு தையல் தான் போட்டிருக்கேன். உங்கள் சாரீ வந்துட்டு சுருங்காமல் இருந்துச்சுன்னா வச்சு பார்டர் வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உள்முந்தியில் இருந்தது, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்முந்தியில் இருந்ததை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பைப்பிங் பண்ணிக்கலாம். இது டபுள் பைப்பிங் வரும், 2 சைடுமே வரும். கைக்கு நம்ம இந்த க்ரே கலர் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் பஃப் கை பண்ண போகிறோம். ரொம்ப அழகான பஃப் கை இது. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு சும்மா ஒரு மடக்கு மட்டும் மடக்கி அப்படியே தைச்சி விடலாம். நூல் அறுந்துருச்சு. சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு மடக்கி ஒரே ஒரு தையல் மட்டும் போடுங்க. இந்த மாதிரி ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே நம்ம வந்து முன்பக்கம் வச்சு இதுக்கு நான் வந்து சாரீ ப்ளவுஸ்க்கு வந்து டபுள் லைனிங் போட்டிருக்கேன், பிரின்சஸ் கட் வச்சு. இதை அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ப்ளவுஸ் தனியாகவும் ஸ்கர்ட்டு தனியாகவும் போட போகிறாங்க. ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங் வந்து அதுதான் சின்ன பிள்ளைங்களுக்கு. இப்போ சாரீ வாங்கி நம்ம வந்து தைக்கிறவங்க வந்து சாரியை வாங்கி நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸை தனியாகவும் அது ஸ்கர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 3 மீட்டர் எடுத்து ஸ்கர்ட்டு தைச்சிட்டு முந்தியை வந்து நம்ம முன்னாடி போட்டு அந்த மாதிரி கட்டலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை சால் தனியாக வாங்கி போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா மடித்து எச்சிலே தையல் போட்டுக்கலாம். இப்போ பைப்பிங்கில் அப்படியே தையல் போட்டுக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா வேறு எந்த டிசைன் பண்ணலை. அவ்வளோதாங்க. இப்போ பேக் சைடு நெக் எடுத்துக்கலாம். கேன்வாஸில் வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு சுற்றிலும் 1 இன்ச்சு வர மாதிரி அடையாளப்படுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிடுங்க. ஒரு இன்ச் வர மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 பக்கத்துக்கும். இப்போ பார்டரில் வச்சு 2 சைடும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு பைப்பிங் பண்ணிடுங்க. கார்னர்ட்டு நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். ஒரு சைடு பைப்பிங் பண்ணிவிட்டு நம்ம வச்சு தைச்சிட்டு அதை அப்படியே தைச்சி விட்டுறலாம். இப்போ அப்படியே உருட்டி தைச்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி உருட்டி தைச்சிருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கிளாத் விட்டு தைச்சிருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே தைச்சிட்டு வந்துட்டு இந்த வளைவுலையெல்லாம் நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். ஒரு தையல் போட்டுட்டு கேன்வாஸ் மேலே தையல் போட வேணாம், அதுக்கு கீழே போடுங்க. போட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி தைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு தையல் போடுங்க. பெரிய ஊசி வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ அது பைப்பிங்க்கு பள்ளத்துலேயே அப்படியே அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு கடைசியாக நம்ம பட்டி அடிச்சுக்கலாம். இப்போ கீழே 2 சைடும், அதாவது 2 பக்கமும் அடையாளப்படுத்திட்டு பிசிறு தெரியாமல் நல்லா மடிச்சு விட்ருங்க. இது மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி மடித்து கொடுங்க. ஏன்னா இந்த சைடு வந்து நம்ம சிங்கிளாக தான் மடித்து விட்டோம். இங்கே வந்துட்டு
நம்ம டபுளாக மடக்கி விடணும். நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி டைட்டாக தைச்சி விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கை வந்து பஃப் கைக்கு எடுத்துக்கலாம். 7 இன்ச்சு உயரம், 8 இன்ச்சு அகலம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆம்கோல் பீஸ் வச்சு பாருங்கள், சரியாக இருக்குது எனக்கு. இது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முன்னாடி கை வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இதை மடித்து 3.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. அதுக்கு மேலே 2.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அதில் வந்து ரவுண்ட் போட்டுக்குங்க. போட்டுட்டு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து கையை ஒரு தையல் போட்டுட்டு மேலே ரவுண்டுக்கு ஒரு தையல் போடலாம். போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிடலாம். இப்போ மேலேயும் கீழேயும் நம்ம தைச்சாச்சு. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே தையல் போடுங்க. கீழே எட்ஜ்லேயே போடுங்க. போட்டுட்டு இப்போ மேலே போட்டுடலாம். இப்போ அடியில் பார்டர் கொடுத்து அமுக்கு தையல் போடுறேன். கொஞ்சம் 1/4 இன்ச்சு வந்து அது எட்ஜில் இருக்க கரையை மட்டும் தள்ளி வச்சு போடுறேன். ஏன்னா வந்துட்டு அது லைட்டாக கட் பண்ணி விட்டு நம்ம வந்து அப்படியே பைப்பிங் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடியில் வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து பைப்பிங் பண்ணும்போது நம்ம பார்டர் வச்சோம்ல, அந்த பிசுனும் சேர்ந்து நமக்கு உள்ளே போயிடும். நல்லா அழகாக உருட்டி தைச்சிடலாம். இப்போ வந்து மேலேயும் பைப்பிங் பண்ணணும். இதுக்கு ஒரு அமுக்கு தையல் போட்டுங்க. கீழே போட்டுட்டு மேலே பைப்பிங் கொடுக்கலாம். அந்த ரவுண்டு ஃபுல்லாக பைப்பிங்க்கு தைச்சிட்டு உருட்டி தைங்க.
அவ்வளோதாங்க. இது கட் பண்ணி விட்டுறலாம். அந்த ரவுண்டுக்கு உள்ள அடியில் வந்து நல்லா கட்ரு வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கிரே கலரில் வந்துட்டு 7 இன்ச் உயரம், 20 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃப்ளிட்ஸு வைக்கிற மாதிரி வைங்க. கொஞ்சம் தூரம் வைக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு தாண்டி இந்த மாதிரி ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தையல் போடுங்க. அந்த மடிப்புக்கு நேராக அப்படியே எடுத்து விட்டு தைச்சிட்டு வரலாம். நல்ல பக்கம் கட்டு பக்கம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடியில் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸோட கிளாத்தோ இல்லை உங்கள்கிட்ட லைனிங் கிளாத்தோ எது இருக்கோ அடியில் கொடுத்து சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம். சுற்றிலும் வேணாம், மேல்புறம் மட்டும் நம்ம வச்சு தைக்கிறதுல மேல்புறம் மட்டும் தையல் போட வேணாம். இப்போ அதை கரெக்டாக வச்சு சுற்றிலும் 1/2 இன்ச்சு வர மாதிரி வச்சுட்டு சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து தையல் அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு அதை கொஞ்சம் பஃப்னு தெரிகிற மாதிரி இறக்கி வச்சு அப்படியே தையல் போட்டு வரலாம். கரெக்டாக அந்த வளைவு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இப்போ இதே மாதிரி சுற்றிலும் கொடுத்துடலாம். இது வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அழகாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்பக்கம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சுற்றிலும் ஒரு தையல் போடணும். ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை நான் மடித்து ஃபுல்லாகவே ஹெம்மிங் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம சாரீ கிளாத்தை நம்ப முடியாது, கொஞ்சம் ஈஞ்சிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு பிரிஞ்சு வந்துடும். அதனால சுற்றிலும் அப்படியே ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிவிட்டு அவங்க தையல் போட்டுக்கிறேன். அழகாக இருக்குது பாருங்கள். போட்டால் இந்த மாதிரி புஷன் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சென்டர் அடையாளப்படுத்திட்டு கையை தைக்க ஆரம்பிச்சிடலாம். மாதிரி கரெக்டாக வச்சு தைங்க. இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. திருப்பி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நாட்டு இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு நாட்டுக்கு வந்து சேம் அந்த க்ரே கலர் சாரியோட கலரில் நாட்டு அடிச்சிடலாம். இப்போ அடிச்சுட்டு முறுக்கி நம்ம நாட்டு தைக்கலாம். இப்போ நல்லா திருப்பிக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி டைட்டாக முறுக்கிட்டு தையல் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இது பார்டர் இருக்குது பார்த்தில்லையா, மேல் பார்டர் சொருகிற இடத்துல, அந்த இடத்துல இருக்க பார்டர் வச்சு நாட்டு தைச்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கரெக்டாக இந்த மாதிரிலாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்துடலாம். இப்போ ப்ளவுஸில் வச்சு நம்ம அப்படியே தைச்சி விடலாம் கையிலையே. மிஷினில் தைக்காமல் அப்படியே கையில் தைச்சி விடுங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப கச்ச கச்சன்னு ஆயிடும் மிஷினில் தைச்சா. அதனால் வந்து கையில் அப்படி நம்ம நாட்டு போட்டுற மாதிரி போட்டு விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ கை முடிச்சாச்சு. இதுக்கு வந்து கைக்கு வந்து இந்த மாதிரி மணி கடையில் விற்கிது, மீட்ரு 100 ரூபா. இது வந்து பெல்ட்டுக்கும் கைக்கும் இந்த மணி வச்சுருக்கேன் காப்பர் கலரில். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. இந்த மாதிரி வச்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக விரும்பி போடுவாங்க. இதில் நூல் பிரிஞ்சிட்டு வரும் நம்ம கட் பண்ணோடனே. அதை நல்லா மடித்து உள்ளே கொடுத்து அப்படியே மேலே ஒரு தையல் போட்டுவாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஸ்கர்ட்டு, சாரீலேருந்து ஸ்கர்ட்டு எப்படி கட் பண்ணணும், அது எப்படி சாலுக்கு எடுக்கணும், எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக நான் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. 2 கைக்கு வச்சுட்டேன் நான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே அழகான ப்ளவுஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.